யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் எப்படி ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிறதை குறித்து நம்முடைய போதகர் மூலமாக ஸ்தோத்திரம் ஓரிரு வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சோதனைக்கு முன்பு யோபு எப்படி இருந்தார், சோதனைக்கு பின்பு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது. சோதனைக்கு முன்பு அவர் தேவனை பார்க்கவில்லை, சோதனைக்கு பின்பு அவர் தேவனை பார்த்தார், கண்டுகொண்டார். இப்படி சில காரியங்களை நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது, அவன் சோதனைக்கு பின்பாடு, சோதனையை சகித்த பின்பாடு உத்தமன் என்று விளங்க வேண்டும். உத்தமன், அதுக்கு அடுத்தது பகுதி சொல்லுகிறது, உத்தமன் என்று விளங்குகிறவன் தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப உத்தமன் என்று எப்படி விளங்குவது? சோதனையை சகித்தால் மாத்திரம் போதுமா? சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அதோடு கூட சோதனையை ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கிறவன் தான் உத்தமன் என்று விளங்குவான். ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. உத்தமம் உள்ள ஊழியக்காரனுக்கு தான் எஜமானுடைய வீட்டில் பிரவேசிக்க முடியும், அவனுக்கு தான் ஜீவ கிரீடம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உண்மை உள்ளவனுக்கு தான் ஜீவ கிரீடம். அப்ப யார் உண்மை உள்ளவன்? ஜெயிக்கிறவன் தான் உத்தமன். ஸ்தோத்திரம். சோதனையை ஜெயிக்கிறது யார்? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். அதாவது பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு கானானுக்குள்ளே நுழைகிறது வரைக்கும் இருக்கிறதான ஒரு வாழ்க்கை பயணத்தை நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்திலே ஸ்தோத்திரம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்திலே அடிமைப்பட்டு, எகிப்து என்கிற பாவத்தில் அடிமைப்பட்டிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகம் என்கிற கானானுக்குள்ளே நுழைகிறது வரைக்கும் உள்ள ஒரு காரியத்தை ஒப்பிட்டு நம்முடைய வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே நாம் நேரடியாக சோதனை, அவர்கள் ஒரு பரலோகத்தின் வாழ்க்கை பயணத்திலே அல்லது கானானுடைய பயணத்திலே அவர்கள் என்னென்ன சோதனையை சந்தித்தார்கள், அதை அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்வோமானால், கண்டுபிடித்து விட்டோம் ஆனால் நாம் சோதனையை எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் மோசேயை அனுப்பி அங்கு பலவித வாதைகளினால் அவர்களை வாதித்து அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். எங்கே? ஸ்தோத்திரம். முதலாவதாக அவர்கள் எங்கே வருகிறார்கள்? செங்கடலுக்கு முன்பாக வருகிறார்கள். வனாந்தரத்தின் பாதை வழியாக செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அதுவரைக்கும் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுவரைக்கும் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் வேறு அங்கு அடிமைத்தனத்திலே இருந்தார்களே ஒழிய வேறு பிரச்சனை என்று சொல்ல முடியாது, சோதனை தடைகள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டு, அதாவது அங்கிருந்து மீட்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் முதல் சோதனையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த முதல் சோதனை தான் இப்பொழுது நான் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 21வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி 16 ஓகே கரெக்ட். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 16ஆம் வசனத்தை ஒரு முறை கூட தொடக்கத்தை வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. போதும். நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல நீட்டி சமுத்திரத்தை பிரித்து விடு. இவர்களுக்கு பிரச்சனை என்னது? சமுத்திரம். சமுத்திரம் முதலாவது இவர்களுக்கு ஒரு சோதனையாக, ஒரு தடையாக வந்து நிற்கிற பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கையை ஓங்கி, கோலை ஓங்கி கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி பிரித்து விடு என்று. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டது. அவர்களாக தாங்களாகவே தங்களை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு தலைவன் தேவைப்பட்டது. அந்த தலைவன் மோசே. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது ஒரு ஆவிக்குரிய தலைவன் நமக்கு இருக்கிறார். யார் அவர்? நம்முடைய திருச்சபை போதகர். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நாம் முதலாவதாக ரட்சிக்கப்பட்டு வருகிற பொழுது, நமக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒரு மோசே எப்படி சமுத்திரத்தை பிரித்து விட்டாரோ, கைகளை நீட்டி விட்டாரோ, அதே போல நம்முடைய திருச்சபையின் போதகர் நமக்காக ஜெபிக்கிற பொழுது அவர் தன்னுடைய கையிலே இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிற பொழுது நம் அனைவருக்கும் ஒரு விடுதலை கிடைக்கிறது, ஒரு வெற்றி கிடைக்கிறது. உண்மைதானே? நம்முடைய திருச்சபை போதகர் ஜெபிக்கிற பொழுது ஒரு விடுதலை நிச்சயமாகவே கிடைக்கிறது. அதே போல இந்த மோசே அந்த சமுத்திரத்தை பிரித்து விடுகிறார். அது என்ன என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வருகிற பொழுது ஸ்தோத்திரம் நாம்
என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது. முதலாவதாக நாம் தெரியாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, முதலாவதாக எங்கே வருகிறோம்? சோதர பாஸ்டருக்கு தான் போன் பண்றோம், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆமென், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பதிலை தருகிறார். அதன் பின்பாக சமுத்திரம், முன்பாக சமுத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, சமுத்திரம் என்பது ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள். நமக்கு முதலாவதாக வருகிற பிரச்சனையே நம்ம ஜனங்களால தான். ஜனங்களால நமக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள், நமக்கு விரோதமாக ஜாதிகள் ஒருமித்துக் கொள்வார்கள். ரட்சிக்கப்பட்டவன வருகிற பிரச்சனை என்னது? மக்கள்னால வர பிரச்சனை தானே, நம்ம குடும்பங்கள்னால வர பிரச்சனை தானே. இந்த பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் ஸ்தோத்திர விடுதலை கொடுக்கிறார். அதுதான் சமுத்திரம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது சமுத்திரம் ஒரு தடையாக இருந்ததோ, அதே போல நமக்கு சொந்தங்களினாலே, பந்தங்களினாலே வருகிற தடைகளை ஒரு ஆவிக்குரிய ஸ்தோத்திரம், ஒரு போதகர் ஜெபிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதுதான் முதலாவது நிலை. அடுத்தது ஸ்தோத்திரம், இப்போ அவர் யாரு? மோசே கையை நீட்டி சமுத்திரத்தை பிரித்து விட்டார், உண்மைதான். அவர்களுடைய பிரச்சனை நீங்கி விட்டது, உண்மைதான். ஆனால் இந்த ஜனங்கள் சும்மா இருந்து விட்டார்களா? அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இப்ப சோதனை நமக்கும் வருது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருந்து விட்டு அந்த சோதனையை ஜெயித்தார்களா? அப்படி ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்துட்டாங்க. பாருங்க, இதே மாதிரி நம்மள இப்ப பயப்படுறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பயந்து, இது ஆரம்பத்தின் நிலை, பயந்து விடுகிறோம். அடுத்தபடியாக அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எஸ், போதும். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களா? எப்படி? அவங்களுக்கு பயம் வந்துட்டு, பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி வருகிறது, முன்ன செங்கடல், வனாந்தர பாதை, எங்க போனோன்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாம் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? நம்முடைய பிரச்சனைகள் வருகிற பொழுது, நம்முடைய போராட்டங்கள் வருகிற பொழுது, அடுத்து என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற நேரங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? இதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கான முதல் காரியம். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருந்தார்கள். அப்படி என்றால் முதலாவது ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறது, சோதனையில் இருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒருவன் யார் என்றால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒருவனாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம், நம்புறீங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒருவனாலே எல்லாராலும் ஜெயத்தை பெற்று, முன்ன கடல் இருக்க பின்னாடி ஸ்தோத்திரம், ஆமென், பார்வோன் சேனை வருகிறார், நான் சும்மாவே இருந்துட்டானா ஒண்ணுமே நடக்காது. ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அங்கே உங்கள் ஆவிக்குரிய தலைவனை கொண்டு ஒரு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். முதலாவதாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒருவனாலே ஆமென் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ ரட்சிக்கப்பட்டு அல்லது அவர்கள் அந்த வனாந்தர பாதை, எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. வந்தவர்களை இவர்களை வேறு பாதையில வழி கொண்டு போக வேண்டியதான ஆண்டவர்? வேற எத்தனையோ வழி இருந்துச்சு. ஏன் அந்த சமுத்திரத்துக்கு முன்னால கொண்டு திகைத்து நிற்க வைக்கணும்? வனாந்தர பாதையில எதற்காக நடத்தணும்? நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே ஸ்தோத்திரம், கஷ்டங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், துயரங்கள் இல்லாமல் பல்லாக்களை தூக்கிட்டு போறோம், அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியது தானே? ஏன் பிரச்சனைகள் வருகிறது? ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள். போது ஒரு நிமிஷம். ஜனங்கள் எப்படி? பார்வோன் யுத்தத்தை அவங்க ஜனங்களை போக விட்டுட்டான். இப்ப ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் என்ன பண்ணிடுவாங்க? மனம் சோர்ந்துருவாங்க. யுத்தத்துல பழக்கம் இல்லை அவர்களுக்கு, யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை. அவங்க பல வருடங்களாக அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களுக்கு ஸ்தோத்திரம் கல் வேலையும் மண் வேலையும் செய்து பழக்கப்பட்டவர்கள். இப்ப அவர்கள் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்த உடனே ஸ்தோத்திரம் ஒரு யுத்தம் உண்டானால் என்ன நடக்கும்? ஐயோ, இது நமக்கு செட் ஆகாது, திரும்பி போயிருவோம், எகிப்துக்கு போயிருவோம். அப்ப யுத்தத்தை கண்டால் மனம் அடிவாகி விடுவார்கள் என்றுதான் அவர் வனாந்தர பாதையிலேயே நடத்துறாரு. இன்னைக்கு நாமெல்லாம் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நடந்து வருகிற பொழுது சில காரியங்களை பார்த்தால், சில யுத்தங்களை பார்த்தால் இவர்கள் மனம் அடிவாகிவிடுவார்கள், மீண்டும் பாவை எகிப்துக்கு திரும்பி விடுவார்கள் என்று ஆண்டவர் நினைத்துல அவருக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனை பற்றியும் இவன் எப்படிப்பட்டவன், இவன் நிச்சயமாகவே ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருப்பானா? ஒரு யோபை குறித்து சொல்லுகிற பொழுது, யோபு என்ன சோதனை வந்தாலும் அவன் தன் உத்தமத்தை விட்டு விலகவில்லை. ஆனா எல்லா மனுஷனும் அப்படி இருக்க மாட்டான், அப்படித்தானே? எல்லா மனுஷனையும் ஆண்டவருக்கு தெரியும். அவன் இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். எனவே உங்களை எந்த பாதையில் நடத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
இந்த பாதையில் நடத்தினால் நீங்கள் எகிப்துக்கு திரும்பாமல் கானானுக்கு நேராய் பயணிப்பீர்கள் என்பதை அறிந்து அவர் இப்படிப்பட்ட வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ வனாந்தரத்திலே அவர்களை அவர் நடத்தினாரு. யுத்தத்தை கண்டா மனம் அடிந்து விடுவார்கள் என்று இப்படி நடத்தின தெய்வம் என்னைக்குமே யுத்தமே வேண்டாம், இவர்கள் அப்படியே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தை பிளந்தது மாதிரி எந்த யுத்தத்தையும் பார்க்காம அப்படியே நடந்து போகட்டும் அப்படின்னு நினைச்சாரா? இல்ல. அதன் பின்பு அவர்களுக்கு அநேக யுத்தங்கள். மோவாபியரை முறியடிக்கிறார்கள், ஸ்தோத்திரம், அமலேக்கியரை முறியடிக்கிறார்கள், எமோரியரை முறியடிக்கிறார்கள். இப்படி பல இடங்கள்ல முறியடிச்சு, பல தேசங்களில் முறியடிச்சு, கடைசியில என்னாகம புஸ்தகத்திலையும் யோசுவா யோர்தானுக்கு அருகால கொண்டு வரும்போதும் அவர் சொல்லுகிறார், யுத்த புருஷர்களை எண்ணி தொகையேற்றுகிறார்கள். யுத்த புருஷர்கள் சொல்லுங்க, யுத்த புருஷர்கள். முதல்ல அவங்க யுத்தத்தை பார்க்கல, யுத்தம் வந்தா அவர்கள் மனம் அடிவாகி விடுவார்கள் என்று யுத்தத்தை பார்க்காமலே ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இப்போ ஆண்டவரே அங்க பதிவு பண்ணார், இவங்க எல்லாம் யாரு? யுத்த புருஷர்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரே விரும்புறாரு, முதல்ல உங்களை யுத்தம் இல்லாம பிரச்சனை இல்லாம நான் உங்களை நடத்தி கொண்டு வந்த விதம் உண்மைதான். ஆனா இப்போ எப்பவுமே நீங்க அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவதில்லை. யுத்தத்தை பழகி கொள்ளணும். சகோதரர், ஆமென். யுத்தத்தை பழகி கொள்ளணும், பிரச்சனைகளை சமாளிக்கணும், பிரச்சனைகள் வரும் பொழுது நான் என்ன செய்யணும், ஆமென் ஸ்தோத்திரம், என்பதை அவர்கள் பழகி கொள்ளணும். இப்போ இங்க இருந்து அவர்கள் யோர்தானை கடந்து வனாந்துரத்தை பாதை வழியா வந்து ஸ்தோத்திரம் செங்கடலை கடந்து எங்க வந்துட்டாங்கன்னா யோர்தான் வரைக்கும் வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? யோர்தான் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா கானான் தெரியுது. ஸ்தோத்திரம். இப்போ கண்களால் காண்பதை சுதந்தரித்துக் கொள்ளணும். அடுத்த சோதனை நடுவில் இருக்கு, என்னது? யோர்தான். இப்போ நிறைய பேர் கண்களால் பார்ப்பாங்க, ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. ஸ்தோத்திரம். அது ஒரு சோதனை. சிலருக்கு நல்ல கை நிறைய சம்பளம் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. அது பொத்தலான பையில போட்ட மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க இஎம்ஐ, அங்க வட்டி கடன், அது இதுன்னுட்டு போய்கிட்டே இருக்கும். சிலருக்கு நல்ல ஆகாரம் இருக்கும், ஆனா சாப்பிடக்கூடிய குடிப்பனை இருக்காது. நோய், இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா இந்த நோய் வந்துடும், இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா நம்ம மருத்துவமனைக்கு போகணும். இப்படி கண்களால் காண்கிறவைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு வருகிற ஒரு சோதனை. ஆமென். அங்க இருக்கு கானான், ஆனா கானானுக்குள்ள இவங்களால போக முடியல. இடையில என்ன இருக்கு? யோர்தான். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப யோர்தானை இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? நாம் யோர்தான் போன்ற பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்க வேண்டும், அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டு ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற, இதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். முதலாவது, அங்கே பிரச்சனைகள் வந்தபோது யாரை கொண்டு ஆண்டவர் செங்கடலை பிளந்தார்? மோசேயை கொண்டு. அவர் யார்? ஒரு நபர், ஒரு தலைவன். அப்படிதானே? ஒரு நபர், ஒரு தலைவன். அவரிடத்தில் ஒரு அதிகாரம் இருந்தது, அவர் கையிலே ஒரு கோல் இருந்தது, அவர் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது, அவர் மேல் ஒரு அழைப்பு இருந்தது. அவர் ஜெபித்த போது ஆண்டவர் அவரோடு பேசி, ஜனங்கள் ஜெபித்த போது ஆண்டவர் பேசினார், பேசி கடலை பிளந்து விட்டார். உலர்ந்த தரை வழியாக அவர்கள் நடந்து கடந்து வந்தார்கள். பல யுத்தங்களை சந்தித்து யோர்தான் இடத்திலே வந்தபோது ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் அங்கே இறங்க வேண்டும். யாரு? ஒருமை இல்லை, இங்கே பன்மை. முதலாவது ஒரு நபர், இங்கே பல நபர் இணைகிறார்கள். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம். முதலாவது நமக்கு ஒரு திருச்சபை போதகரோ, நம்மை வழிநடத்தின ஆவிக்குரிய தலைவர்களோ நமக்கு ஜெபித்து நம்முடைய போராட்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டது உண்மைதான். ஆனால் என்னைக்கும் அவரையே பார்த்துட்டு இருக்க கூடாது. எல்லா சோதனைக்கும் எங்க பாஸ்டரே ஜெபம் பண்ணுவாரு, ஆமா என்ன நடத்தின அந்த பிரதரே ஜெபம் பண்ணுவாரு, இந்த சிஸ்டரே ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தது ஒரு கூட்டம் வருகிறது, ஒரு சிலராய் கூடி. அது நம்முடைய திருச்சபைகளை பொறுத்தவரையிலே அது பெண்கள் கூட்டமாக இருக்கலாம், ஆண்கள் கூட்டமாக இருக்கலாம், வாலிபர் கூட்டமாக இருக்கலாம். ஒரு கூட்டமாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது அதிலே ஒரு விடுதலை வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அதிலே ஒரு ஜெயம் வருகிறது. இப்போ ஆசாரியர்கள் என்றால் யார்? அந்த ஆசாரியன் ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 28:1. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனுடைய கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து. யார் ஆசாரியன்? பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்படிதானே? முதலாவது எல்லா ஜனங்களும் ஒருமித்து தான் வந்தாங்க அங்க இருந்து, எகிப்துல இருந்து. அது மாதிரி எல்லாரும் நம்மளும் எல்லாம் ஒருமிச்சு வந்தாச்சு. இப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். யார் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்? உலகத்திலிருந்து நாம தான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்.
அப்படிதானே? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அவர்கள் தான் ஆசாரியன். அந்த ஆசாரியர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினார். ஸ்தோத்திரம். அப்படிதானே? அப்படி என்றால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் நீங்கி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். ஒவ்வொருவரும், அது யாராக இருந்தாலும் சரி. ஆமென். அது நானா இருக்கலாம், நீங்க இருக்கலாம், இங்க இருக்கிற எல்லாருமே ஆசாரியர்கள். நம்முடைய கையில ஒரு அதிகாரம் இருக்கிறது. யோர்தான் பிரச்சனை வருகிற பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், யோர்தான் போன்ற பிரச்சனை நமக்கு முன்பாக தெரிகிற பிரச்சனை, ஆனால் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் என்ன செய்யணும்? நாம தான் ஜெபிக்கணும். நாம தான் ஜெபிக்கணும். நாம கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிற பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக யோர்தானை கடந்தாச்சு, ஸ்தோத்திரம், இங்க வந்தாச்சு. இப்போ திரும்ப அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, 3:17 வாசிங்க. ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள். போதும் போதும் போதும். இப்போ என்ன நடக்குன்னா, முதல்ல மோசே என்ன பண்ணாரு? தூரத்துல இருந்து கையை நீட்டினாரு, சுகம் நடக்குது, சுகம் கிடைக்குது, கடல் பிளக்குது. இப்போ இந்த ஆசாரியர்கள் இந்த யோர்தான்ல இறங்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். இப்போ இவர்கள் தூரத்துல நின்னுட்டு யோர்தானே பிரிந்து விடு, எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது, ஸ்தோத்திரம், நாங்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது செங்கடலை இப்படித்தான் பிளந்தோம் என்று அவர்கள் சொல்லல. இப்ப ஆண்டவர் யுத்தத்தை பழக்கிட்டாரு. யோர்தான்ல இறங்கணும், கால் உள்ள வைக்கணும், நமக்கு வருகிற பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவன் தான் ஜெயிக்க முடியும். பிரச்சனைகள் வருகிற நீ ஜெபம் பண்ணிட்ட, சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எப்படியா இது விடுதலை தாரும் விடுதலை தாரும் விடுதலை தாருன்னா தரமாட்டார். அது தந்தார், ஒரு காலம் இருந்தது. அப்ப நமக்கு தெரியாது, யுத்தத்துல பழக்கம் இல்ல, என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் அவர் என்ன பண்ணாரு? சமுத்திரத்தை பிளந்து விட்டது உண்மைதான். ஆனா இப்பொழுது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அந்த பிரச்சனைக்குள்ள நீ இறங்கி நீ வேலை செய்ய தொடங்கு, அப்பொழுதுதான் உனக்கு ஜெயம். யோர்தானுக்குள்ள இறங்கு. யோர்தான் என்பது கரை புரண்டு ஓடும், அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது அறுப்பு காலம், இது கடைசி காலம். கடைசி காலத்திலே நாம் அறுவடை செய்கிற ஒருவர்களாய், ஒரு கூட்டமாய் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய இருக்கிற இந்த காலத்துல நாம தான் இறங்கி வேலை செய்யணும். நாம தான் இறங்கி வேலை செய்யணும். கடைசியாக இந்த யோர்தான் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நாம் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்குள்ளாக போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதே வசனத்தை திரும்ப வாசிங்கள், 3:17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள். போதும். ஆசாரியர்கள் யாரு? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யாரு? நீங்களும் நானும் தான் ஆசாரியன். என்ன பண்ணணும்? கர்த்தர் எல்லா ஆசாரியனும் போய் யோர்தான்ல இறங்கிட்ட முடியுமா? அங்க எத்தனை ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க? ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் பிரித்து விட்டு விட்டாரு. ஆசாரிய கூட்டம் என்று பெருசா ஒரு கூட்டத்தை பிரிச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். ஆனா எல்லாரும் போய் பிரச்சனையில இறங்கினா என்ன ஆகும்? யோர்தான் அடிச்சுட்டு போயிடும். ஆனா யார் இறங்கணும்? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். இந்த வசனத்தை சுமக்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் நாம பிரச்சனையிலிருந்து ஜெயிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தை, இந்த வார்த்தையை சுமக்கணும். முதலாவதாக என்ன பார்த்தோம்? ஜெபிக்கிற ஒருவனாலே சோதனையை ஜெயிக்க முடியும். ஆமென். ஜெபிக்கிற ஒருவன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாலே ஆமென் சோதனையை ஜெயிக்க முடியும். அடுத்தபடியாக யாரு? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்களால தான் சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவன் ஆண்டவர் உண்மை உள்ளவன், உத்தமன் உள்ளவன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்டவன் ஆண்டவர் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லுவார். இல்லாம ஸ்தோத்திரம், நான் ஆசாரியன் தான், ஆனா நான் ஜெபிக்க மாட்டேன், நானும் பிரித்தெடுக்கப்பட்டவன் தான், கர்த்தருடைய பெட்டியை சுமக்க மாட்டேன். அதுக்கு வேற ஆள் இருக்கு. யார் இருக்கா? அவர் பாஸ்டர் அங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம் வச்சிருக்காரு, போவாவா, பைபிள் வாசிப்பாவா, ஜெபம் பண்ணுவா, வருவாவ. அப்படி நினைத்தால் சோதனையை ஜெயிக்க முடியாது. சோதனைகளே ஜெயிக்க முடியாது. இந்த இரண்டு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒண்ணு, ஜெபிக்கிறவர்களால தான் சோதனையை ஜெயிக்க முடியும். இரண்டாவதாக என்ன? வேத வசனத்தை, இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்களால தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வார்த்தை கூட பேசி ஸ்தோத்திரம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இப்போ செங்கடலை தாண்டி வந்தாச்சு, யுத்தத்துல வல்லவர்களா மாறிட்டாங்க. யோர்தானுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் சொன்னது போல கர்த்தருடைய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அதுல இறங்கி அவர்கள் நிற்கிற பொழுது யோர்தான் பிரிந்து போயிட்டு உலர்ந்த தரைவழியா யோர்தானே கடந்தாச்சு. தூரத்துல இருந்தும் ஆசீர்வாதத்தை பெற்றாச்சு, ஜெயித்துட்டாங்க. கிட்ட இருந்தும் ஆசீர்வாதத்தை, இறங்கியும் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டாங்க, ஜெயித்துட்டாங்க.
தூரத்துல கண்ட கானானுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க முன்ன நிக்கிறது என்னது? எரிகோ. பிரைஸ் தி லார்ட். எரிகோ. எரிகோ பட்டணம் ஒரு பெரிய அந்த எரிகோ கோட்டை ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சுவர்களை கொண்ட ஒரு பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ராகாப்பினுடைய வீடு அந்த மதிலின் மேல் இருந்துதான். மதில் மேல் நம்ம ஒரு மதில் மேல என்ன வைப்போம்? ஒரு குருவி கூட வைப்போமா? ஒரு சின்ன சிட்டுக்குருவிக்கு ஒரு கூடு கட்டி வைக்கலாம், அப்படிதானே? ஆனா ஒரு ஸ்திரீயோட வீடு அந்த மதில் மேல தான் இருந்துச்சான். அதுபோல பல வீடுகள் இருந்ததா சொல்லப்படுகிறது சரித்திரத்துல. அப்போ அது எவ்வளவு பெரிய சுவரா இருந்திருக்கும். எங்க இருந்து இங்க வர, இங்க இருந்து இங்க வர இருக்குமா? நான் நினைக்கிறேன் இங்க இருந்து அந்த ரோடு வரை இருந்திருக்குமோன்னு அப்படி நினைக்கிறேன். இல்ல, நாங்க வீடு கட்ட முடியாது. அந்த ஒரு வீடு மதில் மேல இருக்கிறது என்றால் அவ்வளவு பெரிய ஒரு சுவராக இருக்கும், அப்படித்தானே? அப்படிப்பட்ட சுவர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனையை அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், அதைத்தான் நாம இப்போ பார்த்து முடிக்க போறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். போதும் ஸ்தோத்திரம். எக்காலம் ஊதுகையில ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் யாரு? ஜனங்கள். முதலாவது யாரு? ஒரு தலைவன், ஒருவன். இரண்டாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியன். இப்போ யாரு? எல்லாரும், ஜனங்கள் எல்லாரும். அடுத்த சோதனையிலிருந்து ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிப்பு என்பது ஜெய கம்பீரம். ஆர்ப்பரிப்பு என்பது சந்தோஷத்தின் சத்தம். ஆர்ப்பரிப்பு என்பது ஸ்தோத்திரம் ஒரு யுத்தத்தை அல்லது ஒரு யுத்தத்தை ஒரு காரியத்தை நடப்பிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் அந்த சத்தத்தை கேட்டே அந்த காரியம் நடந்துரும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஓனி ஒரு சத்தம் போடுவாங்க. உலகத்துல அப்படி இருக்கு. ஸ்தோத்திரம். நாங்களும் முன்னால பட்டாளத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்படி ஒரு சத்தத்தை போடுவோம். அதை நான் இங்க சொல்ல விரும்பல. அப்படி ஒரு சத்தத்தை, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த காரியத்திலே நாங்கள் ஜெயம் எடுத்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கையின் சத்தம். நம்பிக்கையின் சத்தம். ஆர்ப்பரிக்கிற ஒரு ஜனங்கள். இப்போ எல்லாரும் சேர்ந்து, ஒருவன் இருவன் 3 பேர் அப்படி என்று அல்ல, எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிற ஒரு சபையாக இருந்தா மட்டும்தான் நாம ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஜனங்கள் என்று சொல்லுகிற பொழுது இல்ல நிறைய வர்றாங்க. இந்த 6ஆம் அதிகாரத்துல, யோசுவா 6ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதிலே ஆவிக்குரிய தலைவன் வருகிறார். ஜனங்கள், அவங்க அந்த ஜனங்கள் கூட்டத்துல இரண்டாவதாக ஆசாரியர்கள் வருகிறார்கள். யாரு? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்பதை நான் சொல்லிவிட்டேன். வேத வசனத்தை சுமக்கிறவர்கள் அவர்கள் ஆசாரியர்கள். அதற்கு பிற்பாடு எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்கள். எக்காலம் என்பது ஒரு எச்சரிக்கையின் குரல், அழைப்பின் குரல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேதத்தில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. எச்சரிப்பின் குரல் கொடுக்கிற ஒரு திருச்சபை, அழைப்பின் குரல் கொடுக்கிற ஒரு திருச்சபை, அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு திருச்சபை. இது கடைசி காலம், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று எச்சரிப்பை சொல்லுகிற ஒரு திருச்சபை. அவர்களால் தான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அவர்களால் தான் ஸ்தோத்திரம் சோதனையில் இருந்து வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கிறிஸ்தவர்களா மாறிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், எங்க சபைக்கு உள்ள வர வந்துட்டோம். இனிமே நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். நான் முதல் கட்டத்திலே இருக்கிறேன். இப்பொழுதும் என்னுடைய ஆவிக்குரிய தலைவன் தான் எனக்காக ஜெபிக்கணும், பாஸ்டர் தான் எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்காமல் இருக்கிற அந்த முதல் இடத்துல இருக்கிறோமா? அல்லது நான் ஆசாரியன் தான் ஸ்தோத்திரம், ஆனா கர்த்தருடைய பெட்டியை சுமக்க மாட்டேன், இந்த பைபிளுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இன்னைக்கு போனா அங்க வீட்டில் வச்சிருவேன், அப்படி இரண்டாவது இடத்துல இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அல்லது மொத்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பேன், ஆர்ப்பரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்கிற இடத்துல இருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்பா நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆமென் கர்த்தாவே உம்முடைய திருச்சபையில இணைந்து உம்மை ஆராதிக்கிறது உண்மைதான். நாங்கள் பரலோகம் என்கிற கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் ஓட்டோம், எல்லாம் உண்மை. ஆனா சோதனையை சகிக்கிறோம், அதை ஜெயிக்கிறது எப்படின்னு ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். செங்கடல் தானே ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் பிரித்து விட்டார். ஆமென். அதற்காக நான் ஜெபிக்க வேண்டுவதில்லை. ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு தலைவன் இருக்கிறார், அவரிடத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செங்கடலை பிளந்த பிற்பாடு நான் ஜாலியாக நடந்து செல்வேன் என்று அந்த மனநிலையோடு இருக்கிறீர்களா? அல்லது இல்ல ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், அது எந்த விதமான சோதனையா இருந்தாலும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளணும், நான் தான் ஜெபிப்பேன் என்கிற அந்த மனநிலையோடு இருக்கிறீர்களா? அல்லது செங்கடலை கடந்து நான் வந்து விட்டேன், யோர்தான் வரைக்கும் வந்து விட்டேன்,
ஆனா எனக்கு யுத்தமே தேவையில்லை, யுத்தமே தேவையில்லை. சோதரா, சந்தோஷமாய் சமாதானமாய் தான் நடப்பேன்னு யுத்தத்தை பழகாத ஒரு ஸ்தோத்திர கூட்டமாய் இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். நான் யுத்தத்தையும் பழகிட்டேன், சமுத்திரத்தையும் கடந்து வந்துட்டேன், யோர்தானுக்கு வந்துட்டேன். ஸ்தோத்திரம். இப்ப நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம். என்ன பிரிச்சிட்டீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறது என்னுடைய வேலை இல்லை. அதற்கு சில ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் இருக்குது. நான் இல்லை என்று சொல்லி இந்த வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஜெபிக்காமல், ஸ்தோத்திரம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த இடத்திலே காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த மனுஷனும் தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிய போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சோதனையை ஜெயிக்கணும்னா நான் தான் ஜெபிக்கணும். சோதனையிலிருந்து ஜெயிக்கணும்னா ஸ்தோத்திரம் நான் தான் வேதத்தை வாசிக்கிறவனா, இந்த வேதத்தை சுமக்கிறவனா இருக்கணும். சோதனையிலிருந்து ஜெயிக்கணும்னா நான் தான் ஆர்ப்பரிக்க வேண்டும், நான் தான் எக்காலத்தை ஊத வேண்டும், நான் தான் எச்சரிப்பின் சத்தத்தை தொனிக்க செய்ய வேண்டும், நான் தான் யுத்த புருஷன், நான் தான் எரிகோவை சுற்றி வருவேன், நான் தான் ஜெயம் எடுப்பேன் என்று அந்த நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே எங்களோடு நீங்க பேசி இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஒரு விசை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய், ஸ்தோத்திரம், ஆமென், ஆர்ப்பரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு கூட்டமாய் மாற்றுங்க. பிரச்சனைகள் வருகிற பொழுது கரையிலே நிற்கிறவர்களாய் அல்ல, ஆமென், யோர்தானிலே இறங்குகிறவர்களாய், அந்த நம்பிக்கையோடு நான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியன். எனவே ஸ்தோத்திரம், என் கால் பட்ட மாத்திரத்திலே, என் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே தண்ணீர் விலகி போகும், உலர்ந்த தரை உண்டாகும். எந்த பிரச்சனைகளாய் இருந்தாலும், எந்த சோதனைகளாய் இருந்தாலும் அது ஜெயத்தை பெற்றுக் கொள்வேன் என்று அந்த நம்பிக்கை கொடுக்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். சகல கனம் துதி மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.